உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் டச் பண்ணுங்க. வணக்கங்க. இன்னைக்கு சன்னா மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். 2 கப்பு கடலை அதை எடுத்து ஊற வச்சுக்கோங்க. ஒரு 6 மணி நேரம் நைட்டே ஊற வச்சு காலையில் குக்கரில் போட்டு ஒரு 6 விசில் வச்சு வேக வச்சுக்கோங்க. அந்த தண்ணியோடய வச்சுக்கோங்க. அந்த தண்ணி நமக்கு தேவைப்படும். தண்ணியில் தான் எல்லா சத்தும் இருக்குது. அதனால் அந்த தண்ணியை ஊற்றாமல் தண்ணியோடு வச்சுக்கோங்க. அடுத்ததாக 2 வெங்காயம் பெருசாக கூட கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வதக்கி அரைக்க போகிறோம். 2 தக்காளி அதையும் பெருசாக கட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு துண்டு இஞ்சி பொடியாக அரிஞ்சது, ஒரு 6 பல்லு பூண்டு பொடியாக அரிஞ்சது. இனிமேட்டு இது கிரேவியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் கடாயை வச்சுக்குவோம். 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்குவோம். 1 ஸ்பூன் சீரகம். அடுத்ததாக 2 ஸ்பூன் மல்லி. இது கொஞ்சம் செவரட்டும். மல்லியும் சீரகமும் பொரிஞ்சிருச்சு. இப்போ இஞ்சி போட்டுக்குவோம். அது கூடயே பூண்டையும் போட்டுக்குவோம். இது கொஞ்சம் நல்லா வாசனை வர அளவுக்கு வதக்கிக்குவோம். அடுத்ததாக வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். பச்சை வாசனை போயிடுச்சு. அடுத்ததாக தக்காளி சேர்த்துக்குவோம். இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்குவோம். எல்லாமே நல்லா வதங்கிட்டு இதை ஆஃப் பண்ணி ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்குவோம். அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் அரைச்சிக்க போகிறோம். ஆறி போச்சு. இப்போ ஒரு ஜாரில் மாற்றிக்கணும். இது கூடயே ஒரு கைப்பிடி அளவு வேக வச்சு அந்த கடலையும் போட்டு நம்ம அரைச்சிக்குவோம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பவுட்ரு போடுறதுக்கு பற்றி நான் பவுடராக வச்சுருக்கிறேன். இதை போட்டுக்குவோம். அது கூடயே 1 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் இதையும் போட்டு இதை நல்லா வதக்கிக்குவோம். கொஞ்சம் வாசனை வரட்டும். இப்போ இந்த அரைச்சி விழுதையில் போட்டுக்குவோம். இது கொஞ்சம் நல்லா வதக்கிக்குவோம். அது கூடவே 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குவோம். இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்குவோம். அடுத்ததாக சென்னாவையும் இதிலே நம்ம போட்டுக்குவோம். இதை மூடி 5 நிமிஷம் நம்ம நல்லா வேக வைப்போம். நல்லா திக்காக வந்துடுச்சு பாருங்க. இப்போ ஒரு அரை எலுமிச்சம்பழம் அதில் புழிஞ்சதை ஊற்றிக்குவோம். கொஞ்சமாக கொத்தமல்லி இதை போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது பூரி, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மீண்டும் சுவையான, சுலபமான, ஆரோக்கியமான சமையலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.